நடிகர்கள் விஜய், சூர்யா இணைந்து நடித்து 2001ஆம் ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் திரையரங்குகளில் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. இயக்குனர் சித்திக்கின் இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் கான்ட்ராக்டர் நேசமணியாக வடிவேலு கலக்கிய காட்சிகளை காண இன்றும் ரசிகர்கள் படையெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை கமலா திரையரங்கில் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் பார்க்க வந்த விஜய் ரசிகர்கள் டிவிகே என்று முழக்கமிட்டபடியே திரையரங்கத்திற்குள் சென்றனர். சட்டவிரோத நிலக்கரி சுரங்கம் தொடர்பாக மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். மேற்கு வங்கத்தில் துர்காப்பூர், புருலியா, ஹாவ்ரா, கொல்கத்தா ஆகிய மாவட்டங்களில் 24 இடங்களில் சோதனை நடைபெற்றது. இதேபோல் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 18 இடங்களில் சோதனை நடைபெற்றது. இந்த சோதனைகளில் பெருமளவில் கணக்கில் வராத பணம், தங்க நகைகள், முக்கிய ஆவணங்கள், கணினி உள்ளிட்ட சாதனங்களை அமலாக்கத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த சோதனைகளை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட தொழிலதிபர்களிடம் விசாரணை நடத்தவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். வங்கதேசத்தில் பாகிஸ்தான் பயங்கரவாத இயக்கமான லஷ்கர்-இ-தொய்பா சுதந்திரமாக செயல்படுவதாக அந்நாட்டு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் மகன் சஜீப் வசேத் தெரிவித்திருக்கிறார். வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா அரசாங்கம் அகற்றப்பட்டதிலிருந்து பாகிஸ்தான் வங்கதேசம் இடையிலான நெருக்கம் அதிகரித்து வருகிறது. பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத இயக்கங்களின் பார்வையும் வங்கதேசம் பக்கம் திரும்பியிருக்கிறது. 2008 மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத இயக்கத்தின் தலைவன் ஹபீஸ் சயீத் வங்கதேசம் வழியாக இந்தியாவிற்கு எதிராக தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஹபீஸ் சயீத் லஷ்கர்-இ-தொய்பா கமாண்டர்களை வங்கதேசம் அனுப்பியிருப்பதாகவும் அங்கு உள்ளூர் இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து தீவிரவாதத்தை ஊக்குவித்து வங்கதேசத்திலும் பயங்கரவாத வலையமைப்பை விரிவுபடுத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த சூழலில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் மகன் சஜீப் வசேத் அளித்திருக்கும் பேட்டியில் வங்கதேசத்தில் லஷ்கர்-இ-தொய்பா சுதந்திரமாக செயல்படுவதாகவும் வங்கதேசத்தில் நடந்த கலவரங்களுக்கு இந்த இயக்கமும் காரணம் என்றும் தெரிவித்திருக்கிறார். வங்கதேசத்தில் பயங்கரவாதம் பரவுவதை இந்திய பிரதமர் மோடி கவனிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் சஜீப் வசேத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட்.